எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். திஸ் இஸ் ஃப்ளோமி ஹியர். கடந்த சில நாட்களாகவே யூடியூப் ஃபுல்லாக ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருந்த ஒரு விஷயம், ஆக்ட்ரஸ் த்ரிஷா பற்றி ஏவி ராஜு, அதாவது ஏடிஎம்கேவோட முன்னாள் நிர்வாகி சொன்ன சில விஷயங்கள் தான் ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருந்தது. ஏன் த்ரிஷா அதுக்கு இப்போ வரைக்கும் பதில் சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரியான கேள்விகளும் தொடர்ச்சியாக வந்துட்டே இருந்து, இப்போது த்ரிஷா ஏவி ராஜு அவங்களுக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. அதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் என்னோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் தான் எனக்கான பெட்டர் அப்ரிசியேஷன். ஏவி ராஜு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. கூவத்தூர் ரெசார்ட்க்கு த்ரிஷா அவங்களுக்கு 25 லட்சம் கொடுத்து கூட்டிகிட்டு வந்தோம், இதுக்கு கருணாஸ் தான் கூட்டிகிட்டு வந்தார் அப்படின்ற மாதிரியான விஷயத்த சொல்லியிருந்தாரு. ஒரு 2-3 ஹவர்ஸ் கழிச்சு இல்லை நான் த்ரிஷான்ற பேரில் உள்ள ஒரு பெண்ணை தான் சொன்னேன், இல்லை த்ரிஷா மாதிரியே இருக்கிற ஒரு பெண்ணை தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருந்தார். இதுக்கு நிறைய பிரபலங்கள் தன்னோட எதிர்ப்பை ரொம்ப தீவிரமாக சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் த்ரிஷா எதுவுமே சொல்லவே இல்லையே அப்படின்றது ஒரு வருத்தமாகவே இருந்தது. இன்னைக்கு த்ரிஷா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஏவி ராஜு அவங்களுக்கு ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. என்னை பற்றி தவறாக பேசினதுக்கு நீங்கள் எல்லா மீடியா முன்னாடியும் மன்னிப்பு கேட்கணும். நீங்கள் மன்னிப்பு கேட்குற அந்த விஷயம் 5 லட்சத்துக்கும் அதிகமாக வெளியாகிற நியூஸ் பேப்பரில் ஒரு முக்கியமான நியூஸாக வரணும். அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் தப்பாக பேசினாங்களோ அந்த யூடியூப் சேனல்ஸ் எல்லாத்துக்கும் எல்லா யூடியூப் சேனல்லையும் அந்த வீடியோவை உங்களோட சொந்த செலவில் நீங்கள் நீக்கம் செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் அதை செய்யலைன்னா, நீங்கள் சொந்தமாக செலவு பண்ணி அந்த வீடியோவை நீங்கள் டெலீட் பண்ண வைக்கலைன்னு சொன்னால் உங்கள் மேலே குற்றவியல் நடவடிக்கைகள் ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இனி எந்த மேடைகள்லையும், எந்த அரசியல் பேச்சுக்களாக இருக்கட்டும், எந்த டிவி சேனல்ஸாக இருக்கட்டும், எந்த ப்ரெஸ் மீட்டாக இருக்கட்டும், என்னை பற்றி ஏவி ராஜு பேசவே கூடாது. ஒருவேளை பேசினார்னா அப்பையும் அவர் மேலே நான் ரொம்ப மோசமான நடவடிக்கைகள் எடுப்பேன், டிஃபமேஷன் கேஸ் கூட போடுவேன், அவர் பண்ண தப்பை அவரே சரி செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதற்கு நிறைய திரைப்பிரபலங்கள் தன்னோட ஆதரவை தெரிவிச்சிட்ருக்காங்க. முக்கியமாக சரத்குமார் என்ன சொல்லியிருக்காருன்னா, நடிகர்கள் ரொம்ப பொதுவான பொருள்கள் ஆயிட்டாங்க, அவங்கள பற்றி ரொம்ப ஈஸியாக ஒரு சில விஷயங்களை சொல்கிறதும் அப்புறம் இல்லைன்னு அதை மறுக்கிறதும், இந்த மாதிரியான விஷயங்களை ஏன் பண்ணிகிட்ருக்காங்கன்னு தெரியலை, இது ரொம்ப தவறான விஷயம் அப்படின்னு சரத்குமார் தன்னோட வருத்தத்தை தெரிவிச்சிருக்காரு. மன்சூர் அலிகான் கூட இது ரொம்ப தவறு, த்ரிஷா அவங்களுக்கு நாங்கள் எல்லாமே சப்போர்ட்டிவாக நிற்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிஜேபியோட தலைவர் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா, கடந்த சில நாட்களாகவே த்ரிஷாவை பற்றி சில விஷயங்கள் வர்றது ரொம்ப வருத்தம் அளிக்குது. பெண்களை பற்றி இந்த மாதிரி ஒரு இழிவான பேச்சுக்களை யாரெல்லாம் சபை நாகரிகம் இல்லாமல் ப்ரெஸ் முன்னாடி பேசுகிறாங்களோ அவங்களாம் ரொம்ப கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டியவங்க. ஸோ அவங்களுக்கான தண்டனைகள் ரொம்ப கடுமையாக இருக்கணும் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது எல்லாருக்குமே இருக்கிற ஒரு சாதாரணமான கோபம் தான். ஆனால் த்ரிஷா பயந்துட்டாங்களோ, ஒரு ஏடிஎம்கேவோட நிர்வாகின்றதுனால பயந்துட்டாங்களோ அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எல்லாருக்கும் கேள்விகளாக முன்வைக்கப்பட்டு இருந்தது. ஆனால் இன்றைக்கி த்ரிஷா என்ன பிரச்சனை வந்தாலும் நான் சமாளிக்க தயாராக தான் இருக்கேன், தப்பு பண்ணவங்க தண்டனை அனுபவிச்சே ஆகணும், அவங்களோட சொந்த செலவுகளில் நீங்கள் பேசின இந்த வீடியோவை நீங்கள் டெலீட் பண்ணியே ஆகணும், இல்லைன்னா உங்கள் மேலே நடவடிக்கைகள் மிகவும் பலமானதாக இருக்கும், தண்டனைகள் மிகவும் பலமானதாக இருக்கும் அப்படின்னு த்ரிஷா சொன்னது உண்மையாலுமே ஒரு எப்படி இருக்குன்னா, த்ரிஷா மேலே எந்த தப்புமே இல்லை, நடிகைங்கள்னால் யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம் அப்படின்ற அந்த எண்ணத்தை மாற்றுற மாதிரி இருக்குது.